I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And நம்ம சங்கீதம் 119 தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 119ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் நம்மள இடத்துல எவ்வளோ அழகாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்ல, எவ்வளோ காரியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இந்த சங்கீதம் 119 என்னதான் பெரிய சாப்டர் இந்த பைபிளாக இருந்தாலுமே அதில் ஒரு வசனங்களும் நம்மளோட அழகாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு தேவன் நம்மள்கிட்ட என்ன பேச போறாருன்றது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம் வாங்க. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் அப்பா எல்லா காரியங்களும் அவங்க பாதப்படியில் நாங்கள் வைத்து விட்டோம் தகப்பனே. இயேசுப்பா, உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. வாட் எவர் வி டூ ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ளதை மாத்திரமே செய்யணும். எங்களோட பாவங்களை ஆண்டவரே நீங்கள் சுத்திகரிங்க. எங்களோட பாவங்களை ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் திரும்ப அதை நாங்கள் திரும்ப செய்யாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைக்கு கூட நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஜபத்தை தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, இது நம்மளோட ஜபமாக தேவன்கிட்ட இருக்க போகுது. நம்ம கண்களுக்கான ஜபத்தை தான் நம்ம செய்ய போகிறோம். அது என்னன்றதை பார்க்கலாம். சங்கீதம் 119:37 இங்கிலீஷில் வாசிக்கிறேன். Psalm 119:37. Turn away my eyes from looking at worthless things and revive me in your ways. தமிழில் ஓகே, சங்கீதம் 119:37. மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். டர்ன் அவே ஃப்ரம் worthless things. தமிழில் மாயையை பாராதபடிக்குன்னு அப்படின்னு இருக்கு. அதாவது இப்போ நம்மளோட கண்கள் அநேகமாக என்ன காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கு, நம்ம ஃபோனில் திரும்ப தேவையில்லாத காரியங்கள், worthless things. ஓகே, முக்கியமே இல்லாத காரியங்கள். அதாவது நம்ம ரீல்ஸ் திரும்ப பார்க்குறோம், பார்த்ததே திரும்ப பார்க்குறோம். இப்போது சினிமா ஆகட்டும், இல்லைனா இதெல்லாமே ஒரு மாயை, உண்மையற்ற காரியங்கள். ஓகே, சினிமாவில் வரதா இருக்கட்டும், இந்த ரீல்ஸில் நம்ம பார்க்குற சில காரியங்களாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம கண்கள் ஏதாவது ஒரு காரியத்தை இச்சிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி காரியங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு மாயையாக இருக்குது. ஓகே, அது என்ன பண்ணுதுன்னா நம்மளை தேவனோட வழியை விட்டு விளக்குது. ஸோ இன்றைக்கு வழியில் விட்டு நம்மளை விளக்குது. ஸோ இன்றைக்கு நம்ம தேவனத்தில் கேட்க போகிறோம், ஏசப்பா நான் உங்களோட வழியை விட்டு நான் விலகக்கூடாது ஆண்டவரே. அந்த மாயையை நான் பாராதபடிக்கு, அந்த worthless திங்ஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடிக்கு உம்முடைய வேதத்தில் நான் தியானமாக இருக்கேன். உம்முடைய வழிகளில் நான் நடக்க, உம்முடைய வழிகள் மூலியமாக நான் உயிர்ப்பீங்க. அதாவது இந்த இடத்துல எப்படி இருக்கு, turn away my eyes from looking at worthless things and revive me in your ways. அதாவது இந்த மாயையை நம்ம பார்த்து நம்ம கண்கள் பார்த்து நம்மளோட நிலைமை எப்படி இருக்குன்னா உயிரற்றது போல இருக்கா. ஓகே, ஒரு ஜடம் மாதிரி ஒரு அப்படி நம்ம இருக்கிறோமா. அப்போ நம்ம இந்த வசனம் என்ன சொல்லுது, உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். தேவனோட வழியில நம்மள உயிர்ப்பிக்கப்படுவோமா. ஸோ இன்றைக்கு நம்ம வேதத்தை வாசிக்கும் போது எந்த இடத்துல நம்ம விழுந்திருக்கிறோமோ அந்த இடத்துல தேவன் நம்மளை உயிர்ப்பிப்பார். ஆமே, நம்மளை விட்டுட மாட்டார். ஆனால் நம்ம மனம் திரும்புறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா என் லைஃப், டெய்லி இந்த ஃபோனை பார்க்குறேன், டெய்லி இந்த காரியத்தை பண்ணுறேன், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், பட் ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னா, ஆமாம், தேவனோட வழிகளில் நீங்கள் நடக்கிறத மிஸ் பண்ணுறீங்க, தேவனோட பிரசன்னத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, ஏசப்பாவை விட்டு நீங்கள் விலகி இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம், உமது வழிகளில் என்னை உயிர்ப்பீங்க ஏசப்பான்றதை நம்ம கேட்க போகிறோம். வாங்க எப்பொழுதும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கு கூட ராஜா நாங்கள் எங்கே இடறி விழுந்திருக்கோம் என்று நீர் எங்களுக்கு ஆண்டவரே உணர்த்திக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. உம்முடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க கர்த்தாவே. அப்பா, இந்த மாயையை பாராதபடிக்கு, இந்த worthless திங்ஸ்க்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடிக்கு எங்களோட கண்களை சுத்திகரிங்க கர்த்தாவே. ஒல்லி கரமன் தரிபிஷா கரபா. முதலாவது என்ன ஒப்பு கொடுக்குற அப்பா, பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தரையும் ஒப்பு கொடுக்குற எங்களோட கண்கள் ஆண்டவரே எந்த ஒரு இச்சையிலையும் விழுந்துடாதபடிக்கு, எங்கள் கண்கள் இச்சிக்காதபடிக்கு அப்பா, உமது வார்த்தையில பிரியமா இருக்க, வார்த்தைக்கு தான் எங்க கண்கள் அட்ராக்ட் ஆகணும் ஆண்டவரே ராஜா. உம்முடைய வார்த்தையை தான் எங்க கண்கள் தேடணும் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க. உமது வழிகளில் எங்களை உயிர்ப்பிங்க. Revive me, O Lord. Revive us, O Father God. In Jesus' name I pray, O Lord. Amen. Amen. God bless you. Have a great day.